அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யூஜி டிஆர்பி கெமிஸ்ட்ரி 2026 எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் பார்க்க போகிறோம். அப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த யூஜி டிஆர்பி சிலபஸில் யூனிட் 10 இருக்குது. யூனிட் 10ல் பாலிமர்ஸ் இருக்குது. பாலிமர்ஸில் ப்ரீவியஸ் இயரில் எந்த மாதிரியான கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க, ஸோ அதை எப்படி கரெக்டாக ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வருஷம் யூஜி டிஆர்பிக்கான இந்த எக்ஸாம் வரப்போகுது. அதாவது ஆனுவல் பிளானர்லேயே ஏற்கனவே இந்த யூஜி டிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. ஸோ அதனால் இப்போ இருந்த இந்த யூஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ இந்த யூஜி டிஆர்பி எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ஆன்லைன் கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ நாம் இந்த ப்ரீவியஸ் இயரில் எத்தனை கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க, என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் பார்த்துடலாம். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சூஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட் pertaining to எலாஸ்டோமர்ஸ். ராங் ஸ்டேட்மெண்ட் இதை பற்றி, இந்த எலாஸ்டோமர்ஸை பற்றின ராங் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டுக்கிறாங்க. எலாஸ்டோமர்ஸ் ஆர் பாலிமர்ஸ் விச் ஆன் வல்கனைசேஷன் கன்வெர்ட் இன்டு ரப்பர் லைக் ப்ராடக்ட்ஸ். இப்போ எலாஸ்டோமர்ஸை வல்கனைசேஷன் பண்ணி அதை ரப்பர் லைக் ப்ராடக்ட்ஸாக மாற்ற முடியுமான்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ இதை மாற்ற முடியும், சரிங்களா. அப்போ எலாஸ்டோமர்ஸ் எலாஸ்டிக்காக இருக்கும், அதை இந்த சல்ஃபரை வச்சு கிராஸ் லிங்கிங் பண்ணும்போது அது ரப்பர் லைக் ப்ராடக்ட்ஸாக மாறும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அதே போல் எலாஸ்டோமர்ஸுக்கு கண்டிப்பாக எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் இல்லையா, அதுவும் கரெக்டு தான். அதே போல் சிந்தட்டிக் ரப்பர்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், எலாஸ்டோமர்ஸ். சிந்தட்டிக் ரப்பர்ஸ் ஆல் எலாஸ்டோமர்ஸ், அதுவும் கரெக்டு தான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தே ஆர் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் பாலிஸ்டைரின் ஃபோம்ஸ். இப்போ பாலிஸ்டைரின் ஃபோம்ஸை எலாஸ்டோமர்ஸை வச்சு ப்ரிப்பேர் பண்ண முடியாது, மேனுஃபேக்சர் தயாரிக்க முடியாது, சரிங்களா. அப்போ இது பார்த்தீங்கன்னா தெர்மோபிளாஸ்டிக், எலாஸ்டோமர்ஸ் கிடையாது. இது இன்னும் பார்த்தீங்கன்னா தெர்மோபிளாஸ்டிக், சரிங்களா. அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பாருங்கள், தமிழில் பாருங்கள். எலாஸ்டோமர்களை பொறுத்தவரை தவறான வாக்கியம் எது? இவற்றை உரநூட்டல், அதாவது வல்கனையாக்கல் மூலம் ரப்பர் மாதிரியான பொருளாக மாற்ற முடியும், கரெக்டு. மீட்சி பண்புகளை உடையது, கரெக்டு. செயற்கை ரப்பர் இதற்கு உதாரணமாகும், கரெக்டு. இது பார்த்தீங்கன்னா பாலிஸ்டைரின் நுரை தயாரிக்க பயன்படுகிறது. அதாவது எலாஸ்டோமர்ஸ் பாலிஸ்டைரினை தயாரிக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது, தயாரிக்க முடியாது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ தெர்மோபிளாஸ்டிக். அப்போ பின் வருவனவற்றில் எது வெப்பத்தால் இலகும் பலபடிகள் இல்லாதவை அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. தெர்மோபிளாஸ்டிக் பாலிமர் இல்லாதது அதில் பாலி எத்திலீன், பாலிப்ரொப்பிலின், பாலிஸ்டைரின், பியூட்டாடைன். இதில் பார்த்தீங்கன்னா நாட் ஏ தெர்மோபிளாஸ்டிக், பாலிமர்னே கொடுத்தாச்சு. அப்போ இது பாலிமர், இது பாலிமர், இதுவும் பாலிமர். இது பாருங்கள், இது பாலிமரே கிடையாது ஃபஸ்ட்டு. அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர், சரிங்களா. அப்போ பியூட்டாடைனுங்கிறது என்ன, தெர்மோபிளாஸ்டிக் பாலிமர் கிடையாது. ஆக்சுவலி இது ஒரு பாலிமரே கிடையாது, சரிங்களா. அப்போ மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா தெர்மோபிளாஸ்டிக் பாலிமர், அதாவது வெப்பத்தால் இலகும் பலபடிகள் இல்லாதவை. அப்போ இது எல்லாமே வெப்பத்தால் இலகக்கூடியது. பாலிஎத்திலின், பாலிப்ரொப்பிலின், பாலிஸ்டைரின், பியூட்டாடைன் மட்டும் என்ன செய்யாது, இந்த தெர்மோபிளாஸ்டிக் கிடையாது. அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த ரியாக்டன்ஸ் இன்வால்வ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் பியூனா என் கோபாலிமர். அப்போ என்னென்ன ரியாக்டன்ஸ் இன்வால்வ் ஆகிருக்குது, ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸ்டைரின், பியூட்டாடைன், 1,3 பியூட்டாடைன், 1,3 பியூட்டாடைன் அண்டு அக்ரிலோநைட்ரில், குளோரோ 1,3 பியூட்டாடைன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பியூனா என் இணை பலபடி தயாரிப்பில் ஈடுபடும் வினைப்பொருட்கள் என்ன? ஸ்டைரின் மற்றும் பியூட்டாடைன், 1,3 பியூட்டாடைன், 1,3 பியூட்டாடைன் மற்றும் அக்ரிலோநைட்ரில், குளோரோ 1,3 பியூட்டாடைன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த அக்ரிலோநைட்ரைல் இருக்கு இல்லையா, அப்போ அதில் பாருங்கள் என் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதுதான் ஆன்சர். இப்போ 1,3 பியூட்டாடைன் அது கூட அக்ரிலோநைட்ரைல் போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், இந்த பியூனா என் கோபாலிமர் கிடைக்கும். ஸோ அப்போது ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்ததாக பாருங்கள். ஸ்டைரின் பியூட்டாடைன் ரப்பர் இஸ் மேட் ஃப்ரம். ஸ்டைரின் பியூட்டாடைன் ரப்பர் இஸ் மேட் ஃப்ரம். அப்போ நீங்கள் அங்கே பார்த்தோம் என்னெல்லாம், பியூட்டாடைன், வேறு என்னது, அக்ரிலோநைட்ரைல். அப்போ இங்கே எண்ணு. அப்போ அங்கே அடுத்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிலோநைட்ரைலுக்கு பிறகு என்ன இருக்குது, அப்போ இங்கே ஸ்டைரின் இருக்குது. அப்போ இது என்ன ரப்பராக இருக்கும், பியூனா
எஸ் ரப்பர், பியூனா எஸ் ரப்பராக இருக்கும். அப்போ இங்கே என்னெல்லாம் வேணும்? அப்போ ஸ்டைரின் 1,4 பியூட்டாடையின். அப்போ 1,4ல் கண்டிப்பாக டபுள் பாண்ட் இருக்க முடியாது. சரிங்களா? பியூட்டாடையின் எப்படி இருக்கணும்? அப்போ இந்த மாதிரி CH2 டபுள் பாண்ட் CH, அடுத்தது சிங்கிள் பாண்ட், அடுத்தபடியாக இந்த CH, அடுத்து டபுள் பாண்ட் CH2. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இங்கே இருக்கும். சரிங்களா? அப்போது இதில் 1வது பொசிஷன், 2வது பொசிஷன், 3வது பொசிஷன். 1வது பொசிஷனில் ஒரு டபுள் பாண்டு, 3வது பொசிஷனில் ஒரு டபுள் பாண்டு. அப்போ என்ன தான் இருக்க முடியும்? 1,3 பியூட்டாடையின் தான் இருக்க முடியும், 1,4 கிடையாது. அதே போல் ஸ்டைரின் 1,2 இதுவும் கிடையாது. ஸ்டைரின் பியூட்டாடையின். சரிங்களா? அப்போ இதில் மொட்டையாக கொடுத்துட்டாங்க பியூட்டாடையின், அப்போ அது கிடையாது. அப்போ இதுதான் பாருங்கள், ஸ்டைரின் 1,3 பியூட்டாடையின் இஸ் த கரெக்ட் ஆன்சர். பாருங்கள், ஸ்டைரின் பியூட்டாடையின் ரப்பர் டேஸில் இருந்து பெறப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டைரின் மட்டும் 1,3 பியூட்டாடையின். சரிங்களா? அப்போ இந்த 4 கொஸ்டினும் இந்த பாலிமர்ஸ் டாப்பிக்கில் இருந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ நீங்கள் அந்த பாலிமர்ஸில் ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னா அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? ரொம்ப ஈஸியாகவே இந்த கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி கொஸ்டினை ஈஸியாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா நம்முடைய ஆல்வின் டிஆர்பி ஆன்லைன் கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினட்டாக உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும். சரிங்களா? இப்போ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.